91 ஆண்டுகள் 5 தலைமுறைகள் பாரம்பரியமிக்க எஸ்பிஎஸ் கடலை மாவு மற்றும் கேப்பை மாவு. உங்கள் ஆரோக்கியம் எங்கள் சந்தோஷம். கமல் சொன்னது மொழியில் அறிஞர் சொல்லியிருக்காங்க. அதான் நான் சொல்றேன், என்னோட கருத்து இல்ல அப்படின்னு சொல்றாரு. தமிழ்ல இருந்து கன்னடம் பிறந்தது அப்படின்றதுதான் அவர் சொன்ன கருத்து. அது ஒரே பாயிண்ட் தான் அவர் சொன்னாரு. அதுதான் சர்ச்சை இருக்கு. அதுக்கு என்ன ஆதாரம்னு சில பேர் கேட்கிறாங்க. நான் சொல்றேன், கர்நாடகம் என்பது 10ஆம் நூற்றாண்டுக்கு முன்னாடி இல்லை. பெரும் இலக்கணம் வகுத்த பின்புதான் அந்த மொழி வருகிறது. காங்கிரஸ் கட்சி முதலமைச்சர் சித்தராமையாவும் ஒரே குரல்ல பேசுறாரு, பிஜேபி தலைவர் விஜயேந்திராவும் ஒரே குரல்ல பேசுறாரு, ஒட்டுமொத்தமா கன்னடர்கள்லாம் ஒரே மாதிரி பேசுறாங்க. இது ஒரு முழுக்க முழுக்க ஒரு அரசியலா தான். அங்க இருக்கிற ஆளுங்கட்சி எதிர்கட்சி ஒத்த கருத்தோட தான் இருக்கிறாங்க. நம்ம பள்ளின்னு முடிகிற ஊர் பேரெல்லாம் கன்னடத்துல ஹள்ளின்னு முடியும். நம்ம தமிழ்ல பத்துங்கிறோம், கன்னடத்துல 10 தான். இப்போ பூ என்பது பூவாச்சு, தூ என்பது குஜராத்தி அந்த போன்ற மொழிகள் எல்லாம் வடமொழியிலிருந்து பிரிந்தனோ, அதே போல தென்னிந்திய மொழிகள் எல்லாம் தமிழ் மொழியில் இருந்துதான் பிறந்தன. மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா சமஸ்கிருதத்திலிருந்து தான் எல்லா மொழியிலும் பிறந்தது. பிரதமர் மோடி என்ன சொன்னா, உலகம் முழுக்க தமிழ் தான் மூத்த மொழின்னு அவர் பேசியிருக்காரு. தங்கள் மொழி சமஸ்கிருதத்திலிருந்து வந்தது என்று சொன்னால் அதை ஏற்றுக்கொள்கிறார். அதுக்கு அடிப்படை காரணம். வீரநேயர்களுக்கு வணக்கம். தமிழ் மொழியிலிருந்து கன்னடம் தோன்றியது அப்படிங்கிற ஒரு கருத்தை நடிகர் திரு கமலஹாசன் அவர்கள் சொன்னிய பிறகு கர்நாடகாவில் கடும் எதிர்ப்பு கிளம்பி இருக்கிறது. கமலஹாசன் அவர்கள் தக் லைஃப் படத்தினுடைய பேனர்களை கிழித்து கன்னட அமைப்புகள் போராட்டம் நடத்தியிருக்கிறார்கள். கர்நாடக முதல்வர் திரு சித்தராமையா அவர்கள் கன்னட மொழிக்கு நீண்ட நெடிய பாரம்பரியம் இருக்கிறது, அது தெரியாமல் கமலஹாசன் பேசியிருக்கிறார் அப்படிங்கிற ஒரு விமர்சனத்தை வச்சிருக்காரு. இது ஒரு பெரிய சர்ச்சையை வெடிச்சிருக்க நேரத்தில் இந்த பிரச்சனை குறித்து பேராசிரியர் மு. முத்துவேல் அவர்களிடம் பேசலாம். வணக்கம் சார். வணக்கம் ஐயா. வணக்கம். நடிகர் கமலஹாசன் அவர்கள் கூறிய கருத்துக்கு கர்நாடகாவில் கடுமையாக எதிர்ப்பு வந்திருக்கு. கர்நாடக முதலமைச்சர் சொல்றாரு, கன்னடத்துக்கு மிகப்பெரிய பாரம்பரியம் இருக்கு, வரலாறு இருக்கு, அது தெரியாம கமலஹாசன் பேசுறாரு அப்படின்னு சொல்றாங்க. இன்னொரு பக்கம் தமிழ்ல இருந்து கன்னடம் வந்தது அப்படின்ற கருத்தை மறுக்கிற ஒரு கருத்தையும் முன்வைக்கிறாங்க. இந்த சர்ச்சை எப்படி பாக்குறீங்க? தொடர்ந்து நெடுநாளா இருந்து வருகிற ஒரு சர்ச்சை, நீண்ட காலமாக இருந்து வருகிற ஒரு சிக்கலான. நான் நினைக்கிறேன் இது இப்பொழுது எழுந்தது மிகவும் வரவேற்கத்தக்கதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த கேள்விக்கும் சிக்கலுக்கும் முடிவு காண வேண்டிய ஒரு நேரம் வந்து விட்டது. இந்த தமிழிலிருந்து பிற திராவிட மொழிகள் வந்தனவா என்று ஆராய்வதற்கு முன்னால் நான் கொஞ்சம் தொல்காப்பியம் தொடங்கி இந்த மொழியியல் தொடர்பான சில செய்திகளை பதிவு செய்ய விரும்புகிறேன். இன்றைக்கு ஒரு நாவல் எழுதுகிறவர்கள், சிறுகதை எழுதுகிறவர்கள் வட்டார மொழியிலே எழுதுகிறார்கள். வட்டார மொழி சொற்களும் இலக்கிய சொற்கள் என்று ஏற்றுக்கொள்ளப்படுகின்றன. இதை தொல்காப்பியர் பதிவு செய்திருக்கிறார். தொல்காப்பியர் காலத்தில் செந்தமிழ் என்பது மதுரை மாவட்டத்தை சுற்றி இருக்கிற பகுதிகள். இன்றைக்கு பழைய மதுரை மாவட்டம், மதுரை மாநகர், அதை சுற்றி 12 நாடுகள் நிலங்கள் இருந்தன. அவையெல்லாம் அவற்றில் பேசப்படுகிற தமிழ் சொற்கள் எல்லாம் திசை சொற்கள் என்று பதிவு செய்திருக்கிறார். அப்பொழுது அந்த திசை 12 நாடுகளில் இன்றைக்கு இருக்கிற கர்நாடகமும் ஒன்று. கரு என்றால் கருப்பு, கரிசல் நிலம் மிகுந்த பகுதி. மதுரை சுத்தி இருக்கிற நாடுகள் செந்தமிழ் நாடுன்னு பேரு. செந்தமிழ் சேர் பன்னீர் நிலத்தும் என்று தொல்காப்பியர் சொல்கிறார். மதுரை மாநகரை சுற்றி 12 நாடுகள் இருந்தன. அந்த 12 நாடுகளிலும் தமிழ் பேசப்பட்டது. ஆனால் அந்த பேச்சு மொழியில் சில மாற்றங்கள் இருந்தன. அவற்றையும் நாம் திசை சொற்கள் என்று ஏற்றுக்கொண்டு இலக்கியத்திலே பதிவு செய்யலாம் என்று ஒரு வரையறை கொடுத்திருக்கிறார். அந்த வகையிலே அந்த 12 நாடுகளிலே இன்றைக்கு இருக்கிற கர்நாடகமும் ஒன்று. அந்த வகையிலே மிக நீண்ட பாரம்பரியம் உடையது கர்நாடகம் என்பதிலே ஐயமில்லை. ஆனால் இந்த சர்ச்சைக்கு முன்னால், இதற்கு முன்னால் ஒரு சர்ச்சை இருந்ததுங்க. என்னன்னா, இந்திய மொழிகள் அனைத்தும் சமஸ்கிருதத்திலிருந்து வந்தது தான் என்ற ஒரு கருத்து இருந்தது. அந்த கருத்து 1856 கால்டுவெல் அவர்களுடைய ஒப்பிலன் ஆய்வுக்கு பின்பு உடைக்கப்பட்டது. இந்திய மொழி குடும்பங்கள் பெரிய குடும்பங்கள் 2, ஒன்று இந்தோ ஐரோப்பிய மொழி குடும்பம், இன்னொன்று திராவிட மொழி குடும்பம். இந்த கருத்து இது அடுத்த நிலையில் என்ன என்றால், தென்னிந்திய மொழிகள் எல்லாம் ஏதாவது ஒரு மூல திராவிட மொழியிலிருந்து வந்ததா அல்லது தமிழ் மொழியிலிருந்து வந்ததா என்ற சர்ச்சை எழுந்தது. வடமொழியிலிருந்து விடுபட்டோம். இப்பொழுது தென்னிந்திய மொழிகளுக்கெல்லாம் தாய் ஒரு பொதுவான மொழியா, இல்லை தென்னிந்திய மொழிகளுக்கெல்லாம் தாய் தமிழா என்கிற சர்ச்சை இருக்கிறது. இந்த சர்ச்சைக்கு
பேராசிரியர் மனோன்மணி சுந்தரம் பிள்ளை இப்படி சொல்லிவிட்டார் 1891. நாம் இன்றைக்கு நாள்தோறும் பாடிக்கொண்டிருக்கிறோமே நம்முடைய தமிழ்த்தாய் வாழ்த்து. அந்த தமிழ்த்தாய் வாழ்த்திலே மிக தெளிவாக சொல்லியிருக்கிறார். தமிழை அவர் பரம்பொருளுக்கு ஒப்பிடுகிறார். பல்லுயிரும் பல்லுடலும் படைத்து அழித்து துடைத்திடினும் எல்லையில் எல்லையறு பரம்பொருள் முன்பு இருந்தது போல் இருப்பது போல் கன்னடமும் கலிதெலுங்கும் கவின் மலையாளமும் துளுவும் உன் உதிரத்திலிருந்து உதித்து உதித்து ஒன்றுபட ஆயினும் ஆரியம் போல் உலக வழக்கு அழிந்துளியாது சிதையாவுன் சீரிழமை திறம்பியந்து செயல்மறந்து வாழ்த்துதுமே. இந்த சிதையாவுன் சீரிழமை திறம்பியந்து செயல்மறந்து வாழ்த்துதுமே என்று பாடுகிறோமே, இதற்கு முன்னால் இந்த 4 அடிகளை நாம் விட்டு விட்டோம். அதுல தமிழ்த்தாய் வாழ்த்துல நீராறும் கடலெடுத்த நிலமிடந்து கெளில் ஒழுகும் என்று சொல்லிவிட்டு அந்த கன்னடமும் கலிதெலுங்கும் அதற்கு முன்னால் பரம்பொருள் போல் பரம்பொருள் உயிர்களை படைக்கிறான், ஆனால் அவன் சாவதில்லை. அதேபோல் தமிழே நீ கன்னடத்தையும் கலிதெலுங்கையும் கவின் மலையாளம் துளுவத்தையும் படைத்தால் ஆனால் நீ சாகவில்லை. ஆனால் ஆரியம் போல் ஆரியம் வட இந்திய மொழிகளிலே பல மொழிகளை படைத்தது, அது இறந்து விட்டது என்று சொல்லுகிறார். ஒரு வரலாற்று குறிப்பை சொல்லுகிறேன். ராமலிங்க அடிகளார் வாழ்ந்த பொழுது அவர் காலத்தில் இருந்த காஞ்சி காமக்கோடி பீடாதிபதியை சந்திக்கிறார். இருவரும் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். மொழி குறித்து சிக்கல் வருகிறது. அப்பொழுது இருந்த மடாதிபதி சங்கராச்சாரியர் சொல்லுகிறார், இந்திய மொழிகளுக்கெல்லாம் தாய் சமஸ்கிருதம் என்று சொல்கிறார். உடனே அவர் சொல்லுகிறார், இந்த வாதத்தை நான் ஏற்றுக்கொள்ளவில்லை. ஒருவேளை உங்களுடைய வாதத்தை நான் ஏற்றுக்கொள்வனாக இருந்தாலும் கூட இந்திய மொழிகளுக்கு தாய் சமஸ்கிருதம் என்றால் தந்தை தமிழ் என்கிறார். அதுதான் இன்றைக்கும் இருக்கும். இந்த கருத்தை சங்கராச்சாரியர் நேரடியாக சொல்லியிருக்காரு. அப்பொழுது 1800களில் இருந்த சங்கராச்சாரியார் வள்ளலாரிடத்திலே சொல்லியிருக்கிறார், வள்ளலார் பதிவு செய்திருக்கிறார். வள்ளலாருடைய கருத்து அன்றும் இருக்கிறது. இன்றைக்கு தென்னிந்திய மொழிகள் மட்டுமல்ல, வட இந்திய மொழிகளிலும் அந்த மொழிகள் எல்லாம் தமிழும் வடமொழியும் சேர்ந்த கலவைதான். எனவே எப்பொழுது தமிழும் வடமொழியும் சேர்ந்ததோ அப்பொழுது சேர்ந்து பேசிய மொழி புதுமொழியாக இருந்ததோ அந்த மொழிக்கு தனியாக இலக்கணம் வகுத்து விட்டார். அந்த வகையிலே கன்னடத்துக்கு 10ஆம் நூற்றாண்டில் இருந்து 1000 ஆண்டுகள் அதற்கு இலக்கணம் இருக்கிறது, இலக்கியம் இருக்கிறது, கல்வெட்டு இருக்கிறது. அதையெல்லாம் நாங்கள் மறுக்கவில்லை. தெலுங்குக்கும் அந்த மறுக்கவில்லை. நன்னையப்பட்டர் என்பவர் தான் தெலுங்குக்கும் கன்னடத்துக்கும் இலக்கணம் வகுத்தார். அவர் தான் எழுத்துக்களை உருவாக்கினார். அந்த எழுத்துக்கள் எல்லாம் அவர் தமிழ் மொழியின்படி உருவாக்கவில்லை, வடமொழிப்படி உருவாக்கிவிட்டார். இப்ப கமல்ஹாசன் சொன்னது தமிழ்ல இருந்து கன்னடம் பிறந்தது அப்படின்றதுதான் அவர் சொன்ன கருத்து. அது ஒரே பாயிண்ட் தான் அவர் சொன்னார். அதுதான் இப்ப சர்ச்சையா இருக்கு. அதுக்கு என்ன ஆதாரம்னு சில பேர் கேட்கறாங்க. நான் சொல்றேன், அதுக்குதான் முதல் ஆதாரம் சொன்னேன். கிமு 500 கர்நாடகத்துல பேசப்பட்டது தமிழ். இப்போ என்ன செய்யும்னா இன்னொரு எடுத்து, இப்போ 1956 கர்நாடகம், ஆந்திரம், கேரளம்லாம் எந்த நாட்டிலிருந்து பிரிஞ்சுது? தமிழ்நாட்டிலிருந்து தான். சென்னை மாகாணம், சென்னை. அதே போலதான் இந்த மொழிகள் எல்லாம் தமிழ் மொழியிலிருந்து தான் பிரிந்தன. பேச்சு வழக்கில் இன்றைக்கு நீங்க தருமபுரி பக்கம் கோயம்புத்தூர் பக்கம் போனீங்கன்னா எங்கடா போற என்ன கேட்க மாட்டேன், எங்கடா போற. தமிழில் பா என்பது ஹாவாக கன்னடத்தில் மாறும். இப்போ உங்க எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு ஊர் பேர் சொல்றேன். ஒசூர் இருக்கு இல்லையா, ஓசூர்னு சொல்றேன் தமிழ்ல. அதுக்கு பேர் ஹுசூர். ஹுசூருங்கிறது ஒரு தமிழ் பெயர் சொல். என்ன பெயர்னு கேட்டால் எல்லாம் வியப்படைவீங்க. புதூர் தான் ஹுசூர். தமிழ்ல பா, கன்னடத்துல ஹா. திருச்சிராப்பள்ளின்னா நம்ம பள்ளின்னு முடிகிற ஊர் பேர் எல்லாம் கன்னடத்துல ஹள்ளின்னு முடியும். நம்ம தமிழ்ல பத்துங்கிறோம், கன்னடத்துல 10 தான். இப்போ பூ என்பது ஹூ ஆச்சு, தூ என்பது சூ ஆகும். தூ எப்படி சூ ஆகும்? நம்ம சதைன்னு சொல்றோம், தசைன்னு சொல்லுவோம். வைத்தான்னு சொல்லுவோம், அதை வைச்சான்னு சொல்லுவோம். மொழியில தகரமும் சகரமும் இடமாறும். நம்முடைய பா ஹாவாயி, பூ ஹூவாயி, இத்துலையா தூ, தூ சூவாச்சு, திருராச்சு. புதூர் என்கிற தமிழ் பெயர் தான் ஹுசூர் என்று மாறி இருக்கிறது. இதற்கான நிறைய சொற்கள். ஒரு மொழியிலிருந்து இன்னொரு மொழி பிறந்தது என்பதற்கு மொழியியல் அறிஞர்களும் மொழி வரலாற்று அறிஞர்களும் சோசியோ லிங்குவிஸ்டிக்ஸ் என்று சொல்லும் சமூக மொழியியல் அறிஞர்கள் தான் இது ரொம்ப முக்கியம். மொழியியல்ல பல பிரிவுகளில் சமூக மொழியியல்னு ஒன்று இருக்கு. அந்த சமூக மொழியியல் படி எண்ணு பெயர்கள், நம்பர்ஸ், உறவு பெயர்கள், உடல் உறுப்பு பெயர்கள், இவை எல்லாம் இன்றைக்கு தமிழ் சொற்கள் தான் நான் சொன்ன அந்த மாற்றங்களோடு இருக்கிறது. தமிழ் மொழியிலிருந்து கன்னடம் மட்டுமில்லை,
தெலுங்கு, மலையாளம், துளு எல்லாம் பேராசிரியர் சுந்தரம்பிள்ளை சொன்னதுக்கு எடுத்துக்காட்டு சொல்கிறேன். இன்றைக்கி நம் குடியிருக்கும் இடத்தை சொல்லுவதற்கு தமிழ் எத்தனை சொற்கள் இருக்கிறது? இல்லம், வீடு, மனை, அகம், இந்த 4 சொற்கள் தமிழில் இருக்கிறது. இந்த 4 சொற்களில் ஒரு சொல்லு தான் ஒரு மொழியில் இருக்குது. மனை கன்னடத்தில் இருக்குது, இல் தெலுங்கில் இருக்குது, அகம் மலையாளத்தில் இருக்குது, வீடும் மலையாளத்திலும் இருக்கிறது. ஆனால் கன்னடத்திலும் தெலுங்கிலும் மலையாளத்திலும் ஒரு சொல்லுதான் இருக்கிறது. நாம் தமிழில்தான் 4 சொற்களும் இருக்கின்றன. இது எதை காட்டுகிறேன் என்றால், தமிழ் என்கிற தாய் தன்னிடத்தில் பிறந்த பிள்ளைகள் வீட்டை விட்டு போகிற பொழுது அந்த பிள்ளைகளுக்கு நாட்டை மட்டுமல்ல தான் வழங்கிய சொற்களையும் சீதனமாக கொடுத்திருக்கிறார். இப்போ சிக்கலை என்னன்னா, கன்னடர்களும் மட்டுமல்ல தெலுங்கர்களும் கூட தமிழ் எந்த மொழியிலிருந்து பிறந்ததோ அந்த மொழியிலிருந்து தான் எங்கள் மொழி பிறந்தது என்று ஒத்துக்கொள்கிறார்கள். வடமொழியிலிருந்து வந்தது என்பதை மறுத்துவிட்டு அடுத்த நிலைக்கு வந்து விட்டார்கள். ஆனால் இன்னும் அவர்கள் அறிவியல் பூர்வமாக சிந்தித்தால், மொழியியல் பூர்வமாக சிந்தித்தால், தமிழிலிருந்து தான் தங்கள் மொழி வந்தது என்பதை அவர்கள் ஒப்புக்கொண்டாக வேண்டிய வரலாற்று கட்டாயம். சரி சார். காரணம் என்ன நான் சொல்லிடுறேன். ஏன்னா அந்த தமிழ் என்பது திராவிடம்ங்கிற சொல்லே தமிழ் என்கிற சொல்லிலிருந்து தான் வந்தது. தமிழ் என்பதை உச்சரிக்க முடியாத கிரேக்கர்களும் ரோமானியர்களும் திரமிழ என்று உச்சரித்தார்கள். தமிழ் திரமிழ என்பது திராவிடம் வந்து என்பதை கால்டுவெல்லும் சொல்லியிருக்கிறார். கால்டுவெல் தென்னிந்திய மொழியின் ஒப்பிலக்கணம் அல்லது திராவிட மொழியின் ஒப்பிலக்கணம் அப்படிதான் சொல்றாரு. ஏன் தமிழ் மொழியின் ஒப்பிலக்கணம் அப்படின்றத சொல்லல? ஏன்னா உலக மக்களுக்கு அவர் காலத்தில் தமிழ் என்பது திராவிடம் என்ற பெயரில் தான் அறியப்பட்டது. இன்னும் கேட்டீங்கன்னா, தென்னிந்தியாவை ரோமானியர்களும் கிரேக்கர்களும் மலபார் என்று தான் குறித்தார்கள். மலபார் என்று குறித்ததினாலேயே அது கேரளாவுக்கு உரிமையானது அல்ல. ஏனென்றால் அவர்கள் வந்தார்கள், வணிகம் செய்வதற்கு அந்த பக்கம் தான் வந்தார்கள். அதனால அவர்கள் அறிந்த மொழி திராவிடம் என்கிற சொல்லே தமிழினுடைய திரிவு. எப்படி தூத்துக்குடி என்பதை துட்டுக்குறைன் என்று அவர்கள் ஆங்கிலத்தில் ஆக்கி கொண்டார்களோ, அதே போல தமிழ் என்ற சொல்லை உச்சரிப்பதற்கு அவர்கள் இயலாமல் திரமிழ என்றார்கள். அது திராவிடம் என்று மாறிவிட்டது. கர்நாடகம் என்பது 10ஆம் நூற்றாண்டுக்கு முன்னாடி இல்லை. பெரும் இலக்கணம் வகுத்த பின்புதான் அந்த மொழி வருகிறது. எனவே இலக்கணம் வகுத்ததற்கு பின்பா வந்த மொழி தான். இன்னும் எடுத்துக்காட்டு சொல்கிறேன், நம்முடைய எளிய மக்களுக்கு புரிவதற்கு. சென்னையிலே பேசுகிற தமிழில் ஆங்கிலம் அதிகமாக கலந்திருக்கிறது. மேட்டுக்குடிகள் பேசுகிற மொழியில் ஆங்கிலமாக கலந்திருக்கிறது. தமிழ்நாட்டில் புகழ்பாய்ந்த ஒரு எழுத்தாளர் 1970களில் 80களில் ஒரு கருத்தை முன்வைத்தார். அவர் முன்வைத்த கருத்து என்னவென்றால், தமிழும் ஆங்கிலமும் கலந்து பேசுகிற ஒரு மொழிக்கு புதியதாக இலக்கணம் வகுக்க வேண்டும் என்று சொன்னார். அப்படி ஒரு இலக்கணம் வகுத்திருந்தால் அந்த மொழி தமிழிலிருந்து வேறொரு மொழியாக இருக்கும், அதற்கு வேறு பெயர் வைத்திருப்பார். நடக்காத இந்த ஆபத்து தான் 10ஆம் நூற்றாண்டில் தமிழ்நாட்டில் வடமொழி புலவர்களால் நடந்துவிட்டது. மக்கள் தமிழை திரித்து பேசினார்கள். தமிழ்ல என்ன பேர்னா, திருச்சி பேசினா கொடுந்தமிழ் என்று பெயர். கொடு என்றால் இன்றைக்கு கொடுமை இல்லை, கொடு என்றால் வளைது என்று பொருள். இந்த மரக்கிளைக்கு தமிழ்ல கோடுன்னு பேர். ஏன்னா அது வளைஞ்சிருப்பதுனால அது கோடு. கொடு என்றால் வளைந்த மொழி. சுந்தரமிழையே கொடுந்தமிழ் மலையாள குடியிருப்புடையேன்னு சொல்றார். தமிழ் கொஞ்சம் சிதைஞ்சு போச்சு. மக்களுடைய காரணம், மக்கள் வாழ்கிற இடம், அவர்கள் உணவு பழக்கம், பண்பாடு வகையாக மொழி சொற்கள் மாறும். இப்போ ஏன் நம்மை விட மலையாளிகள் இடைச்சொற்களை எங்கன்னா நம்மன்னு அதிகமாக பேசுகிறான்? நம்மளை மாதிரி அவங்க ஞங்கள்னு நம்மளை சொல்ல முடியுதா? அவர்களுக்கு காரணம், அவர்கள் மலைநாட்டு மக்கள், ஆடு முழுவதும் மழை. அவர்களுக்கு தண்ணினாவே வெள்ளங்க, வெள்ளத்திலே வாழ்றவன். அதனால எப்பொழுதுமே அவர்களுக்கு அந்த மூக்குழி வரும். நம்ம கூப்பிடுங்கிறதுக்கு நம்ம பக்கத்தில் இருக்கணும் கூப்பிடுவோம், அழைன்னு சொல்கிறோம். ஆனால் அவன் ஒரு வீட்டிலேருந்து இன்னொரு வீடு பாருங்கள், இன்றைக்கும் அவர்கள் வாழ்கிற இடம் ஒரு வீடுக்கும் இன்னொரு வீடுக்கு 1/2 கிலோமீட்டர் தூரம் இருக்குது. அதெல்லாம் அவனுக்கு கூப்பிட்டா கேட்காது. என்ன செஞ்சாதான் கேட்கும்? பறை முடிச்சாதான் அடுத்த வீட்டுக்கு கேட்கும் கூப்பிடுறதுக்கு. அதனால தான் அவன் பறைதல்னு வைக்கிறான். புரியுதுங்களா? எனவே மக்கள், தமிழர்கள் தான் 10ஆம் நூற்றாண்டு வரைக்கும் தமிழை திரித்து பேசினார்கள். அந்த திரிந்த தமிழையும் அந்த மொழிக்கு தனியாக இலக்கணம் வகுத்து விட்டார்கள். கர்நாடகாவில் இருக்கக்கூட மொழியில் அறிஞர்ப்பாங்கல்ல, அவங்க இந்த வாதங்கள் எல்லாம் அவங்க ஏத்துக்கிறாங்களா? நிச்சயமா ஏத்துக்கோ. இந்த வாதங்கள் எல்லாம் அவர்களுக்கு தெரியும், இதை அவர்கள் அறிந்தவர்கள் தெரியும். ஆனாலும் உணர்வு அடிப்படையில்
இப்பொழுது என்னவென்றால் தமிழிலிருந்து தங்கள் மொழி வந்தது என்றால் ஏதோ அவர்கள் தாழ்ந்தவர்கள், தமிழர்களை விட தாழ்ந்தவர்கள் என்கிற எண்ணம் அவர்களுக்குள்ளே இயல்பாக இருக்கிறது. அதை அவர்களுடைய அந்த என்ன சொல்வது, அவர்கள் உணவு ரீதியாக அதை அவர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். இல்ல அங்க இருக்க கன்னட அமைப்புகள்லாம் அதை அரசியலாக்குறாங்க. அது ஒரு காரணம். அந்த அரசியலாக்குவதற்கு காரணம் நாம் கன்னடர்கள் தமிழர்களுடைய தாழ்ந்தவர்கள் என்ற எண்ணம் வந்துவிடக்கூடாதவர்களுக்காக. ஏன்னா இப்போ பல்வேறு அரசியல் காரணங்களுக்காக தமிழகத்துக்கும் கர்நாடகத்துக்கும் இடையே பல சிக்கல்கள் இருக்கிறது அல்லவா? அந்த சிக்கல் எல்லாம் அவர்கள் முன்னெடுக்குவதற்கு அங்குள்ள அரசியல்கள் அந்த சிக்கல்கள் உயிர்ப்போடும் உணர்வோடும் இருப்பதற்கு மக்களை இந்த பிரச்சனைகளை எடுத்துக்கிட்டா கூட முதலமைச்சர், காங்கிரஸ் கட்சி முதலமைச்சர் சித்தராமையாவும் ஒரே குரல்ல பேசுறாரு, பிஜேபி தலைவர் விஜயேந்திராவும் ஒரே குரல்ல பேசுறாரு, கன்னட அமைப்புகளும் ஒரே குரல்ல பேசுறாங்க, ஒட்டுமொத்தமா கன்னடர்கள்லாம் ஒரே மாதிரி பேசுறாங்க. இது வந்து ஒரு முழுக்க முழுக்க ஒரு அரசியலா தான் பார்க்கணும். உண்மையான எடுத்துக்காட்டு காவிரி நதி பிரச்சனையில அங்கே இருக்கிற ஆளுங்கட்சி எதிர்கட்சி ஒத்த கருத்தோடு தான் இருக்கிறாங்க. இது மாறுபடுறாங்களா? அதே தான். அவர்கள் மொழி என்று வந்தபோது அங்கே உள்ள அமைப்புகள் இன்னும் சொல்கிற மைசூருங்கிற சொல் தமிழில் எருமை நாடுன்னு அர்த்தங்க. அப்போ அந்த 12 நாளில் ஒன்று இருக்குது. எருமை என்பதற்கு வடமொழியில மகிஷம். மதுரை நகரை சுற்றி நாடுகள்ல ஒண்ணு மைசூர். ஆமா, மதுரைனா மதுரையை சுற்றி பிரிந்து பறந்து இருக்கு. கர்நாடகா வரை சொல்றேன், அந்த எல்லை வந்து அவ்வளவு. மதுரை தான் தலைநகர். அதை சுற்றி 12 நாடுகள். அதுல வந்து நம்மளுடைய கேரளம் மட்டும் இல்ல, தெலுங்கு மட்டும் இல்ல, ஒரிசா வரைக்கும் வருது. இந்த மதுரையை மையமா வைத்து தென்னிந்தியா முழுவதும் இருக்கிற இந்த சென்னை மாகாணம்னு அறியப்பட்டது வந்து நீங்க சொல்றது. ஆமா, அந்த நிலப்பரப்பு தான் நீங்க சொல்றீங்க. எப்படி பழைய காலத்தில் இந்த மொழிகள் இருந்த பொழுது மதுரை மையமாக இருந்ததோ, இப்படி அரசியல்காரன் ஆங்கிலேயர் வந்த போது சென்னை மையமாக வைத்து விட்டது. சென்னை மையமாக வந்தது, ஒடிசா வரையும் போகுது. ஆமா, அது 12 நாடுங்கிறது மதுரையை தலைமையாக கொண்டு தென்னிந்தியா முழுவதும், இன்னும் சொல்ல போனா கோச்சரம், பலுச்சிஸ்தானம், வடமொழியாளர்களே மராட்டியத்தையும் குஜராத்தையும் பஞ்ச திராவிட மொழிகளிலும் ஒரு மொழிகள் என்று சொல்லுகிறார். இன்னைக்கு வட இந்தியாவில் இருக்கிற பழங்குடியினர் மக்கள் பேசுகிற 30 மொழிகள் திராவிட மொழிகள். பலுச்சிஸ்தான், மேற்கே பலுச்சிஸ்தானத்திலிருந்து கிழக்கே காசி குன்றுகள் வரைகள் பேசுகிற மக்கள் பேசுகிற மொழிகள், பழங்குடி மக்கள் பேசுகிற மொழிகளை திராவிட மொழிகள் இருக்கிறது. அந்த திராவிட மொழிகள் எல்லாம் நம்முடைய சிந்து சமவெளி நாகரிகத்தின் காலத்திலே இருந்து அவர்கள் சிதறி போனவர்கள். எனவே அந்த சொற்களை, அந்த பழக்க வழக்கங்களை, பண்பாட்டு கூறுகளை தமிழர்கள், அது என்னன்னா தமிழன் என்று சொல்வதை அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. இந்த நீங்க திருஞான சம்பந்தர், அவர் தமிழர் தானே, தமிழ்நாட்டுக்காரர். ஆனா அவரை நம்முடைய குமரியிலப்பட்டரும் ஆதிசங்கரரும் அவரை எப்படி சொல்றாங்க தெரியுங்களா? திராவிட சிசுன்னு சொல்றாங்க. தமிழ் மொழியில் எழுதினார் என்பதற்காக, தமிழில் செய்யுள் வடித்தவரை தமிழ் எழுதினவர் சொல்லல. இது இந்த தமிழ் என்கிற சொல்லை திராவிடம் என்கிற சொல்லால் உணர்ந்திருக்கிறார்கள் இந்தியர்கள், ஐரோப்பியர்கள் திறமிலே என்று சொல்லி அது திராவிடம் ஆக்கிவிட்டார்கள். எனவே தமிழ்தான் திராவிடம். தேவநேய பாவனர் 1944 திராவிடத்தின் தாய் தமிழ் என்று எழுதியிருக்கிறார் அந்த நூல். அதில் நீங்கள் பார்த்தால் ஏன் கன்னடத்தை, தெலுங்கை, மலையாளத்தை, திராவிடம் அவையெல்லாம் தமிழினுடைய பிள்ளைகள் என்பதற்கு பல எடுத்துக்காட்டுகளை சொல்கிறார்கள். அதாவதுங்க, இது உணர்வான செய்தி. மொழியில் அறிந்தவர்கள், சமூக மொழியில் அறிந்தவர்கள், வரலாற்றை அறிந்தவர்கள் ஒத்துக்கொள்வார்கள். மனச்சான்றை மறுத்து அங்கு உள்ள அறிஞர்கள் எதிர்க்கிறார்கள். அரசியல் பண்ணுவதற்காக, வாக்கு வங்கியை சேகரிப்பதற்காக அரசியல்வாதிகள். இன்னும் சிலர் சொல்லுகிறார்கள் அவர் நடிகர் என்றால் கூட அவர் மொழியியல் வல்லுநர்களுடைய நூலை படித்திருக்கிறார். அந்த படித்த கருத்துக்கள் அவருக்கு சரியென்று பட்டிருக்கிறது. தான் உணர்ந்ததே, தான் நம்பியதை ஆங்கிலத்தில் சொல்வார்களே கன்விக்ஷன் என்று, அந்த உறுதிப்பாட்டின் வழியாக ஒரு கருத்தை சொல்லியிருக்கிறார். கமல் சொன்னது வந்து மொழியில் அறிஞர் சொல்லியிருக்காங்க, அதான் நான் சொல்றேன், என்னோட கருத்து இல்ல அப்படின்னு சொல்றாரு. இப்ப சமீபத்தில் அதை ஒட்டி என்ன கேள்வி எழுப்புறாங்கன்னா, அப்படின்னா எந்த மொழியில் அறிஞர் யார் சொன்னா? எந்த மொழியில் அறிஞரும் தமிழ்ல இருந்து கன்னடம் வந்ததுன்னு யாருமே சொல்லல. இந்த புத்தகத்தை நான் அவருக்கு பரிந்துரைக்கிறேன். தேவநேய பாவனர் 1944 திராவிடத்தின் தாய்ன்னு ஒரு நூல் எழுதியிருக்காரு. அதை உங்களுக்கு இதிலே இணையத்திலே கிடைக்குது. நான் கூட எங்களுடைய தேடத்துக்கு நான் இது பற்றி அதில் நானே இணையத்தான் எடுத்து படித்தேன். அதை படிக்க சொல்லுவேன். திராவிடத்தின் தாய், ஆரியத்தின் மூலம் தமிழ் என்று எழுதியிருக்கிறார். தமிழ் மற்றும் இந்தோ ஐரோப்பிய மொழிகளான கிரேக்கத்திலும் லத்தீனிலும் தமிழ் சொற்கள் இருக்கின்றன. இன்னும் சொல்லுகிறேன், வேதங்களிலே மூத்ததான ரிக்வேதத்திலே 47 சொற்கள் தமிழ் சொற்கள் இருக்கின்றன. எனவே இந்திய மொழிகளிலே, செம்மொழியிலே 2 ஆரியத்துக்கு நிகரான மொழி தமிழ் மொழி. சிலர் அதற்கு முந்திய மொழி என்று சொல்கிறார். ஆனால் 2 செம்மொழிகளிலே
நாம் தமிழிலிருந்து தான் எப்படி வட இந்தியாவில் இருக்கிற மொழிகள் எல்லாம் குஜராத்தி அந்த போன்ற மொழிகள் எல்லாம் வடமொழியிலிருந்து திரிந்தனோ அதே போல தென்னிந்திய மொழிகள் அனைத்தும் தமிழிலிருந்து பிறந்தவை. தமிழ் சமஸ்கிருத மையத்தோடு இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா வடமொழியில் மலையாளம் பார்த்தீங்கன்னா 60 விழுக்காடு தமிழ், 40 விழுக்காடு சமஸ்கிருதம் இருக்கும். தெலுங்கு 50க்கு 50 இருக்கும். கர்நாடகம் 50க்கு 50 இருக்கும். தமிழும் சமஸ்கிருதம் சேர்ந்தது தான் மலையாளம். ஆமாம், அதுதான் தெலுங்கு. அதான் தெலுங்கு. இப்போ ஆனால் தமிழும் வடமொழியும் சேர்த்தும் போது கூட வடமொழியாளர்கள் எவ்வளோ பாடுபட்டும் முக்கியமான செய்திகளை அவர்களே மாற்ற முடியவில்லை. நம்முடைய உறுப்புகள், எண்கள், உணவுகள் இவற்றையெல்லாம் வினைச்சொற்களை மாற்ற முடியாது. கன்னடத்தில் இருக்கிற வினைச்சொற்கள் தமிழ் சொற்கள் அந்த இயல்பாக அந்த திரிகிற அந்த இலக்கணம் மொழியியல் மரபு இருக்கு பாருங்க, மொழியியல் விதிப்படி அவை தெரிந்திருக்கின்றன. இப்போ நம்ம தமிழ் இலைன்னு சொல்றோம் இல்லையா, ஆனால் பேசும்போது இலைங்கிறோம். இந்த தெரிவு தான் அப்போ ஊங்கிறோம், ஓங்கிறோம். வீடும்போம் சென்னையில் எப்படி சொல்லுவான், ஊடும்போம். இப்போ ஓவா மாறும். இந்த திரிவுகள்லாம் மலையாளத்தில் எழுத்து வடிவம் ஆயிடுச்சு. நாம எழுதுகிற பொழுது வீடு என்று தான் எழுதுவோம், ஆனால் பேசும்போது ஊடு என்று பேசுகிறார்கள். ஆனால் இந்த பேச்சு வழக்கு திரிவுக்கு எழுத்து வடிவம் தந்து விட்டார்கள். அந்த திந்துவிட்டு தமிழிலிருந்து பிரிந்து விட்டார்கள். பிரித்ததுனாலே உறுதியாக மொழியறிஞர்கள் படித்து உள்வாங்கி நம்முடைய நடிகர் கமலஹாசன் அவர்கள் சொல்லிய கூற்று முற்றிலும் உண்மை. நான் தமிழ் என் தாய்மொழியாக இருக்கிறது என்பதற்காக நான் சொல்லவில்லை. ஒரு மொழியியல் அறிவை கோர முடிந்து டாக்டர் மூவா, தேப்பூமி போன்ற அறிஞர்கள் எல்லாம் சொல்லியிருக்கிற கருத்துக்களுடைய அடிப்படையில் சொல்லுகிறேன். ஏனென்றால் ஒரு தத்துவ பேராசிரியர் மனோன்மணி சுந்தரம் பிள்ளை விவேகானந்தரையே எதிர்த்து அவரிடத்திலே தன்னுடைய கருத்தை நிலைநாட்டியவர் பல செய்திகளில். ஆனால் அந்த கருத்து அதனால் அவருடைய அடிப்படையில் பல நூல்களை கற்றதுன்னு சொல்லுகிறேன். இன்றைக்கு வடமொழியிலிருந்து எல்லா மொழியும் பிறந்தனங்கிற கருத்து மாறி தென்னிந்திய மொழிகள் எல்லாம் தமிழ் மொழியில் இருந்துதான் பிறந்தன என்பதற்கு மொழியியல் சான்றுகள் நிறைய இருக்கின்றன. அவற்றுக்கு குறிப்பாக அவர்கள் வழங்குகிற எண்ணு பெயர்கள், உறுப்பு பெயர்கள், அவர்களுடைய மற்ற வாழ்க்கை சூழல்கள் எல்லாவற்றிலும் தமிழில் இருந்துதான் ஒரு 1000 ஆண்டுகளாக அவர்கள் தனி மொழியாக அறியப்பட்டிருக்கிறார்கள். காரணம், சங்க இலக்கிய காலத்திலே சங்க இலக்கியங்கள் இருக்கிற 275 புலவர்களிலே எல்லா புலவர்களும் இருக்கிறார்கள். கர்நாடக நாட்டை சேர்ந்தவர்கள், ஆந்திரத்தை சேர்ந்தவர்கள், கேரளத்தை சேர்ந்தவர்கள், இந்த சேர சோழ பாண்டிய கொங்கு நாடுகள் எல்லா நாட்டு புலவர்களும் இருக்கிறார்கள். இதை சங்க காலத்தின் போது மலையாளமோ தெலுங்கோ கன்னடமோ என்ற மொழிகள் இல்லை. 10ஆம் நூற்றாண்டுக்கு பின்புதான் இந்த மொழிகள் தனியாக பிரிந்தன. அவற்றுக்கு வடமொழியை ஆர்வலர்கள், இன்னும் வடமொழியை ஆதிக்க முடியவர்கள் தனியாக இலக்கணம் வகுத்துவிட்டு தமிழ் பேசுகிற பரப்பை குறுக்கி தமிழிலிருந்து பிற மொழிகளை உருவாக்கி விட்டார். இவ்வளவு ஆதாரங்களை சொல்றீங்க, ஆனா இதை தாண்டி அவங்க இவ்வளவு தூரம் மறுக்கிறாங்க. அங்க வன்முறையில் ஈடுபடுறாங்க. கமலோட படங்களை ரிலீஸ் பண்ண முடியாது அப்படின்னு சொல்றாங்க. இதெல்லாம் முழுக்க அரசியல்னு அப்படியே தெரியுது. ஆனா இது மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா சமஸ்கிருதத்திலிருந்து தான் எல்லா மொழிகளும் பிறந்தது அப்படின்னு பேசியிருக்காரு. அப்படின்னா அது கன்னடம் இருந்து பிறந்தது. ஆனா அது எந்த ஒரு அமைதியா இருக்காங்க கர்நாடகத்துல. இப்ப பிரதமர் மோடி என்ன சொன்னா, உலகம் முழுக்க தமிழ் தான் மூத்த மொழின்னு அவர் பேசிட்டு வர்றாரு. அதுக்கு அமைதியா இருக்காங்க. ஆனா செலக்டிவா இதுக்கு மட்டும் ரியாக்ட் பண்றாங்க. இல்ல, அதுதான் அவங்களுக்கு என்ன ஒரு மனப்பான்மை இந்தியாவில் இருக்குனுங்களா, தங்கள் மொழி சமஸ்கிருதத்திலிருந்து வந்தது என்று சொன்னால் அதை ஏற்றுக்கொள்கிறார்கள். அதுக்கு அடிப்படை காரணம் அதற்கு பின்னால் இருக்கிற அரசியல், அதற்கு பின்னால் இருக்கிற அதை ஆதரித்து பாராட்டுகிற இந்திய சமூகத்தின் ஒரு பிரிவினர், அதற்கு மத்திய அரசு ஆண்டுதோறும் செலவழிக்கிற பணங்கள், அதற்கு இந்தியா முழுவதும். இன்னும் சொல்கிறேன், நான் ஒரு செம்மொழி நிறுவனத்தின் முதல் பதிவர் என்கிற முறையில் சமஸ்கிருதத்திற்கு 7 பல்கலைக்கழகங்கள் இருக்கின்றன, ஹிந்திக்கு 4 பல்கலைக்கழகங்கள், இந்தி மொழிக்கு மட்டுமே சொல்கிறேன். உருதுக்கு 2 பல்கலைக்கழகங்கள் இருக்கின்றன. ஆனால் தமிழுக்கு 1 தான் இருந்தது. தமிழ் வந்ததற்கு பின்புதான். இன்னொன்றும் சொல்லுகிறேன், 2018 இவர்கள் கன்னடம் செம்மொழி என்று வாங்கிவிட்டார்கள். ஏன் அவர்கள் 2006 தமிழுக்கு செம்மொழி தகுதி அவர்களால் எப்பொழுது வாங்க முடிஞ்சது? அதாவதுங்க, நம்ம ஒரு சாதாரண பெண்கள் சொல்லுவா, தாயை போல் பிள்ளை நூலை போல் செயலைன்னு. தமிழை போல் கன்னடம் இருப்பது உண்மை. அதனால் கன்னடம் தமிழாகி முடியாது. தாயை போல் தான் பிள்ளை இருப்பாள், ஆனால் பிள்ளையே தாயாக முடியாது.
தமிழுக்கு இருக்கிற அத்தனை சிறப்புகளும் கன்னடத்துக்கு உண்டு, நாங்கள் மறுக்கவில்லை. ஆனால் அந்த சிறப்பு எல்லாம் ஒரு மூத்த மொழியிலிருந்து வந்த ஒரு பிள்ளைக்குள்ள மொழி சிறப்புகள் தானே தவிர அது ஒரு பிரதியை மூலமாக மாறிவிட முடியாது. சொல்ற விஷயங்கள்லாம் பாத்தீங்கன்னா தமிழ் தாய் அப்படின்னா கன்னட மகள் அப்படின்னு சொல்லலாம். தாய் மகள் உறவு, தாய்மகள் உறவு தான் தாய்மகள் உறவுன்னு சொல்றீங்க. ஆனா அவங்க என்ன சொல்றாங்கன்னா சகோதரி உறவு, அக்கால் தங்கை உறவு அப்படின்னு ஒரு சில பேர் பேசுறாங்க. அந்த அளவுக்கு ஏற்றுக்கொள்கிறார்கள். ஆனால் அது மகிழ்ச்சியானதுதான். ஏன்னா நாங்கள் தமிழுக்கும் தமிழோட சகோதரி இல்லை, நாங்கள் மராட்டி குஜராத்திக்கும் அல்லது ஹிந்திக்கும் சகோதரிகள் என்று வடமொழிக்கும் சொல்லாமல் அடுத்த நிலைக்கு திராவிட மொழிகளோடு தங்களை ஒப்பிட்டுக் கொள்வதற்கு வந்தது இரண்டாம் நிலை. ஆனால் என்ன உண்மை என்றால் இந்த நிலைக்கு அவர்கள் வருவார்கள். இன்னும் ஆழ படித்தால் இது ஒரு எடுத்துக்காட்டு சொல்லுங்க. அப்படி செம்மொழி என்று கேட்பதற்கு முதல்ல ஒரு துணி வந்ததா? யார் கேட்டோம்? யாருக்கு கொடுக்க முடிஞ்சது? ஏன்னா நமக்கு 2500 ஆண்டுகளாக இலக்கிய வளமும் 3000 ஆண்டுகளுக்கு முன்னால் இலக்கண வளமும் இருக்கிறது, தொடர்ந்து இருக்கிறது. பேச்சு வழக்கும் உலகத்திலே இன்றைக்கு உயர்தனி செம்மொழியாக இருப்பது. ஏன் உயர்தனி செம்மொழினா ஈப்ரு மொழி, கிரேக்கம், லத்தீன், சீன எல்லாமே செம்மொழிகள் தான். ஆனால் அவை இன்றைக்கு பேச்சு வழக்கில் இல்லை. நம்முடைய தனிநாயக மொழிகள் வடமொழி, அவர் மிகச்சிறந்த தமிழறிஞர். ஆனால் வடமொழியே இலக்கிய மொழி என்று சொல்லுகிறார். இலக்கியத்தில் இருக்கிறது, இலக்கணம் இருக்கிறது. ஆனால் இன்றைக்கு யாரும் ஒருவருக்கு ஒருவர் ஒரு கடிதம் எழுதுகிறார்களா? யாராவது கவிதை எழுத முடியுமா? சிறுகதை எங்கேயாவது வருதா? எனவே வழக்கு மொழியாக இல்லை. ஆனால் வழக்கு மொழியாகவும் வாழும் மொழியாகவும் மக்கள் உடைய பேச்சு மொழியாக இருப்பது நம்முடைய சிறப்பு. அந்த கிரேக்கம், லத்தீன், வடமொழிக்குள்ள அத்தனை சிறப்புகளையும் கொண்டு அவற்றுக்கு இல்லாத தனிச்சிறப்பான பேச்சு மொழியும் உள்ளது நம்ம தமிழ். அதனால்தான் நம்ம கேட்டோம், கொடுத்தான். அவர்களுக்கு கூட தாய் பெற்றுவிட்டாலே என்று அவர்களும் பெற்றுக்கொண்டார்களே தவிர அவர் மூத்த சகோதரி என்று அவர்கள் ஏற்றுக்கொண்டால் மகிழ்ச்சி. ஆனால் இன்னும் அவர்கள் ஆழ்ந்து படிக்க வேண்டும், சங்க இலக்கியங்களை படிக்க வேண்டும். சங்க இலக்கியங்களை இருக்கிற பல சொற்கள் இன்றைக்கு தெலுங்கில் இருக்கின்றன, கன்னடத்தில் இருக்கின்றன, மலையாளத்தில் இருக்கின்றன. காரணம், அப்பொழுது இந்த 4 மொழிகளும் உருப்பெறவில்லை. திராவிட மொழிகள் எவற்றையும் நாம் குறைத்து மதிப்பிட முடியாது. உலக மொழி இலக்கணங்களில் திராவிட மொழிகள் என்பவை மிகச்சிறந்த இடத்தை பெற்றிருக்கின்றன. அவற்றுடைய இலக்கண செம்மையும் இலக்கிய வளமும் அவருடைய பேச்சும் மிக மொழியியல் கூறுகளும் இருக்கின்றன. ஆனால் அவர் உண்மை என்னவென்றால் தமிழ் என்கிற சொல் திராவிடம் என்று பிரிந்தனாலே அந்த திராவிடம் என்று அழைக்கப்பட்ட தமிழ் மொழியிலிருந்து தான் இந்த தென்னிந்திய மொழிகள் தோன்றின என்பதை மொழியியலறிஞர்கள் இன்றைக்கு நன்றாக பதிவு செய்தனாலே இதற்கு அறிஞர்கள் உடன்படுகிறார்கள். அரசியல்வாதிகள் சில அரசியல் காரணங்களுக்காக மாறுபடுவதாக நடிக்கிறார்கள். அதுதான் உண்மை. மனச்சான்றுபடி அவர்கள் இதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஏற்றுக்கொள்ளுகிற காரணம் வரும். ஏன்னா அரசியல் செய்ய வேண்டும். எடுத்த உடனே ஒரு ஆர்ப்பாட்டம், போராட்டம் என்று வந்தால் அது அவர்கள் உடனே ஒரு தமிழ்நாட்டு அறிஞர்களை கூப்பிடுங்கள், கன்னட அறிஞர்களை கூப்பிடுங்கள், ஒரு மேடையில் பேசுவோம். இதை அறிஞர்கள் மத்தியில் கூடி பேச வேண்டிய செய்தியை ஆளுங்கட்சியும் எதிர்கட்சியும் இருந்து கொண்டு இதை அரசியல் ஆதாயத்துக்காக அவர்கள் பேசுவது என்பது ஆரோக்கியமான ஒரு மகிழ்ச்சி தருகிற ஒரு செயல்பாடாக நான் கருதவில்லை. சரி சார், கமலஹாசன் அவர்கள் பேசி இப்போ இந்த சர்ச்சை எழுந்த சூழல்ல மொழியில் அறிஞர் கிடையாது, ஆனால் மொழியில் அறிஞர் மாதிரி பேசிட்டு இருக்க சில பேர் எங்க ஆதாரம் எங்க அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க. இதுக்கு மத்தியில் நீங்க ஏகப்பட்ட ஆதாரங்களை நீங்க கொட்டிருக்கீங்க. தமிழ்ல இருந்து தான் கன்னடம் வந்தது அப்படின்றது நிறைய விவரங்களோட சொல்லியிருக்கீங்க. மிக்க நன்றி சார். நன்றி. 91 ஆண்டுகள், 5 தலைமுறைகள், பாரம்பரியமிக்க SYS கடலை மாவு மற்றும் கேப்பை மாவு. உங்கள் ஆரோக்கியம் எங்கள் சந்தோஷம்.